வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சிந்தை கவனம் கொஞ்சம் கூட சிதறாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு நேரா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உள்ளிந்திரியங்கள் சகலமும் திரும்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெகுவாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம். கேட்டு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தேவரீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ஐயா உற்சாகமா வரவேற்கலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் 14ஆம் தேதி இந்த ஆண்டு விழாவும் இந்த ஆலய பிரதர்ஷனம் நடந்தபோது போதகர் என்னை அழைத்தார். எங்களுக்கு வர முடியவில்லை. அதே நாளில் இன்னொரு இடத்துல ஒரு போதகர் அவர்கள் தங்கள் வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லி அழைத்ததினாலே ஏறக்குறைய இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் இருந்த அத்தனை பேரும் அங்கே வந்திருந்தார்கள். நானும் போயிருந்தேன். அதை முடித்துவிட்டு அநேக போதகர்கள் இங்கே வந்து ஜெபித்துவிட்டு போயிருக்கிறார்கள். எங்களுக்கு வர முடியல. என்றாலும் கடந்த நாட்டில் போதர் அவர்கள் என்னை சந்தித்து ஊழியர் ஐக்கியத்தில் ஒரு விஷயங்கள் வரணும்னு சொல்லி அழைத்த போது, இந்த வாரம் நான் எங்கள் சபையில் இந்த உடன் ஊழியர் தான் செய்தி கொடுப்பார். ஆகவே நான் செய்தி கொடுக்க மாட்டேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் அந்த வாரம் வருகிறேன்னு சொல்லி நான் ஒப்புக்கொண்டேன். இந்த நாளில் வந்து உங்களை காண்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மத்தியில் நான் ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபத்தை எழுதியிருக்கிறார். அதில் 2வது நிருபத்தை முடிக்கும்போது இந்த அருமையான காரியத்தை சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்லி முடிக்கிறார்? நம்முடைய இரட்சகரும், வாசிங்க, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள், 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 வளர வேண்டும். இதுதான் இதுக்கு செய்தியினுடைய தலைப்பு. நாம் எதில் வளர வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலே வளர வேண்டும். 2வதாக அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு வளருகிறதான ஒரு வாழ்க்கை. நாம் எல்லா நிலைகளிலும் ஒரு வளர்ச்சியை காண விரும்புகிறோம். ஒரு விதையை நாம் நடுகிறோம், அது முளைக்கிறது, அது வளர வேண்டும் என்று ஆசைக்கிறோம். அது வளர்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். அது வளர்ந்து ஏற்ற காலத்தில் அதை நம்ம கனி கொடுக்கும்போது நாம் அதில் மகிழ் கொள்ளுகிறோம். அதே போல் திருமணமாகி அந்த தம்பதிகள் வாஞ்சிக்கிற ஒன்று குழந்தை பாக்கியம். குழந்தை பிறக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். பிறகு குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தை என்ன ஆக வேண்டும்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருடமும் அதற்கேற்ற வளர்ச்சி அதில் காணப்பட வேண்டும். ஃபிசிக்கல் க்ரோத்து அண்ட் மென்டல் க்ரோத், 2 க்ரோத் இருக்கு. சரீர பிரகாரமான வளர்ச்சி வேண்டும். அதே நேரத்தில் மனதிலே காணப்பட வேண்டிய மன வளர்ச்சியும் வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு சில பிள்ளைகள் இருப்பார்கள்,
அவர்களுக்கு மன வளர்ச்சி இருக்கும், பட் ஃபிசிக்கல் growth இருக்காது. 2 அடி உயரமுள்ள மனுஷனை பார்த்துருக்கிறீங்களா? 2 அடி தான். ஆனால் 40 வயசு ஆளுக்கு தக்க முக ரூபம் இருக்கும், மீசை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. அதே போல் 2 வயதுக்குட்பட்ட ஒரு வளர்ச்சி உள்ள பெண்மணி இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் திருமணம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு விசித்திரமான ஒன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் குழந்தை பிறந்து 20 வயசு ஆச்சு, இன்னும் அதுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, குழந்தை மாதிரியே கிடப்பான். 20 வயசு, மீசெல்லாம் முளைச்சிருக்கும், ஆனால் படுத்த படுக்கையில் இருப்பான். அவனுக்கு பால் தான் ஊட்டணும். அந்த தாய் தகப்பன் அவனை தூக்கி கொண்டு தான் எந்த இடத்துக்கு போக வேண்டும். இந்த குழந்தையை குறித்து அவங்க என்ன நினைப்பார்கள், எப்படி வேதனைப்படுவார்கள்? ஆகவே இந்த வளர்ச்சி என்பது அந்த காலத்திற்கு ஏற்ப சரீரத்திலும் காணப்பட வேண்டும், மனதிலும் காணப்பட வேண்டும். அப்படின்றால் அந்த பெற்றோருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்மை பெற்ற ஆண்டவருக்கு, நம்மை ஜனிப்பித்த ஆண்டவருக்கு, நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்னவா இருக்க வேண்டும் சொன்னால் வளர வேண்டும். இங்கே நாம் எதில் வளர வேணும்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார்? முக்கியமாக அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதுக்கு முன்பு நாம் கிருபையிலே வளர வேண்டும். நாம் கிருபையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கிருபை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு அவர் கிருபை தருவார்? யாருக்கு? தாழ்மையுள்ளவர்களுக்கு. யார் ஒருவர் தாழ்மையுள்ள இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அளவற்ற கிருபையை தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி கிருபையிலே நிறைந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் தன்னை தாழ்த்தினார், இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்தன் மூலமாக வந்தது. அப்போ கிருபையை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? அவர் தாழ்த்தினார். பிதாவாகி தேவன் முன்பாக தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினதுனால எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார்? மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி. கீழ்ப்படிதல் இருந்தால் தான் தாழ்மை இருக்கும். தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ரொம்ப ஒற்றுமை உண்டு. நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஆனால் தாழ்மையாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் தாழ்மையாக இருப்பேன் ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ல முடியாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, கீழ்ப்படிதலும் தாழ்மையும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தாழ்த்துகிறார், கீழ்ப்படுகிறார். இது வரைக்கும் அவர் மரிக்கிற வரைக்கும் அதை செய்தார். ஆகவே தான் பிதாவாகி தேவன் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே அவருடைய கிருபை தான் நமக்கு தர விரும்புகிறார் ஆண்டவர். அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. இதை நான் பல முறை கேட்டிருப்போம். நம்ம அதை செய்வோம். தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? அந்த தாழ்மையை பெற்றுக்கொள்றதுக்கு, நம்மை அந்த கிருபையை பெற்றுக்கொள்றது நம்ம என்ன தாழ்த்துவோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே என்ன செய்யணும்? வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். பைபிளில் 3 பேர் வளர்ந்த விதங்கள் ஒரு விசித்திரமானது, ரொம்ப யூனிக். அதுபோல் உலகத்தில் யாருமே வளர்ந்திருக்க முடியாது. இந்த 3 பேர் வளர்ந்தது போல, சரீர பிரகாரமாக சொல்லுகிறேன், அவர்கள் சரீர பிரகாரமாக வளர்ச்சியோடு கூட மன வளர்ச்சியும் இருந்தது, ஆவிக்கிற வளர்ச்சி இருந்தது. அந்த 3 பேருடைய வாழ்க்கை போல இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அப்படி அமைந்திருக்க வாய்ப்பு கிடையாது. முதலாவது சாமுவேல். நம்ம எல்லாருக்கும் பைபிளை படிச்சிருப்போம். சாமுவேல் எப்படி வளர்ந்தார், எங்கே வளர்ந்தார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது சாமுவேல் எப்படி வளர்ந்தார் என்று சொல்லி. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதி. கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. சாமுவேல் ஒரு அற்புதமான மனிதன். அவங்க தாய்க்கு குழந்தை இல்லை, சிறுமியில் இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷம் சிலோவுக்கு போய் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்போது ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார்கள்.
ஆண்டவரே இந்த முறை எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தந்தீரானால் அந்த பிள்ளையை நான் என்ன செய்கிறேன், உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபம் கேட்கப்பட்டபடினாலே அந்த ஆண் குழந்தை பிறந்தபோது சாமுவேல் என்று பெயர் சூட்டுகிறார்கள். இவன் கேட்கப்பட்டான். யாருக்காக? ஆண்டவருக்காக கேட்கப்பட்டான். ஆகவே இந்த சாமுவேல் பிறந்து ஒரு வருஷம் ஆச்சு. அந்த வருஷம் அவங்க ஆலயத்துக்கு போல. 2வது வருஷம் ஆச்சு. அந்த வருஷமும் ஆலயத்துக்கு போல. எல்கானா கூப்பிட்றார், என்ன அண்ணாள் பண்டிகைக்கு வரமாட்டே? இல்லை, நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என்ன பொருத்தனை? இந்த பிள்ளை பால் மறந்த உடனேயே இதை கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், தேவனுடைய ஆலயத்தில் விட்டுற போகிறேன், கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லி அந்த அன்னாள் சொல்லும்போது புருஷன் சரி நீ என்ன பொருத்தனை செய்து அதை செய் என்று சொல்லி விட்டு ஃபர்ஸ்ட் இயர் அவங்க பண்டிகை வந்தாங்க, செகண்ட் இயர் அவங்க பண்டிகை வந்தாங்க, தேர்ட் இயர் அவங்க பண்டிகை வரும்போது இந்த அன்னாள் என்ன செய்கிறாங்க, அந்த சிறு குழந்தையை, பால் மறந்த குழந்தையை கூப்பிட்டு கொண்டு வராங்க. சீலோவுக்கு வராங்க. பால் மறந்த ஒரு பாலகன். என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 வயசு இல்லை 3 வயசு. 3 வயசு. ஆகவே 3 வயது ஒரு சிறுவனோட கூட அந்த தாய் பேசுகிறாங்க. அப்பா, உன்னை பெற்றதை இப்படி தான் பெற்றேன், ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றேன், நீ ஆண்டவருக்காக கேட்கப்பட்டு பிறந்தவன், ஆகவே நீ என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆகவே இனிமேல் நீ வீட்டில் இருக்க முடியாது, அங்கே தான் போய் இருக்கணும், ஆலயத்தில் போய் இருக்கணும் என்று சொல்லி அவனுக்கு அந்த சின்ன வயசில் இந்த காரியங்களை அறிவித்த போது அவன் எந்த அளவுக்கு விளங்கி கொண்டான்னு நமக்கு தெரியாது. என்றாலும் கூட அம்மா சொல்லுகிற அந்த காரியத்தை அவன் விளங்கி கொண்டு அம்மாவோடு கூட அப்பாவோடு கூட அந்த வருஷம் என்ன செய்கிறாங்க, சீலோவுக்கு வந்து ஆசாரன் ஏலியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு அதை நான் ஜெபம் பண்ணேன், ஆகவே நான் கேட்ட பிரியம் என்ன செய்யணும், அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரை பணிந்து கொண்டு அந்த குடும்பம் திரும்ப ஊருக்கு போகிறாங்க. அந்த நாள் முதற்கொண்டு சாமுவேல் எங்கே வளர்றான், கர்த்தருடைய சந்நிதியிலே. அங்கே ஏலி ஆசாரியனாக இருக்கிறார். சின்ன சின்ன வேலைகளை தன்னால் இயன்ற என்னென்ன வேலைகளை அந்த ஆலயத்தில் செய்யணுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டு அவன் வளருகிறதை பார்க்கிறோம். அப்போ சிறு வயதிலேயே அவன் தேவனோடு கூட பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான், ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பா விட்டுட்டு வந்துட்டோமே, அம்மா விட்டுட்டு வந்துட்டோமே, எந்த குழந்தையாவது எப்படி இருக்க முடியுமா இந்த காலத்தில்? பெற்றோரை விட்டுட்டு 1 நாள் 2 நாள் இருக்க முடியுமா? சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கூட இருப்பாங்களா? ஹாஸ்டல் விட முடியுமா? இந்த காலத்தில் பிள்ளைகளை விடவே முடியாது. ஆலயத்திலேயே தான் சாமியால் வளரும். நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் கிராமம் ஒரு பூர்வீகமான கிறிஸ்துவ கிராமம். 700ஆம் வருஷம் சீக்கன் பாளையக்காலம் வந்து ஊழிய ஆரம்பிச்சு அந்த காலத்திலேயே அந்த காலத்து மிஷனரிமார்கள் எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அவர்களை கிறிஸ்துவலாக்கினார்கள். எல்லாருக்கும் பிப்ளிக்கல் நேம் வச்சுட்டாங்க. சகரியா, மல்கியா, ஆமோசு, ஒபதியா. எங்கள் ஊரில் பார்த்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா மாதிரி பேர்லாம் என்னவா இருக்கும், தீர்க்கதரிசி பேராக இருக்கும். எங்கள் ஒரு தாத்தா பேர் சகரியா, இன்னொரு தாத்தா பேர் மல்கியா, இன்னொரு தாத்தா பேர் மார்க்கு, யோவான், பர்னபாஸு, எல்லா பேர்களையும் என்ன பண்ணாங்க, ஞானசானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஞானசானம் என்னன்னு தெரியாது என்றாலும் கிறிஸ்துவ மாறுகிறார்கள். ஏரியில் கொண்டு போய் எல்லாருக்கும் இனிமேல் ராமசாமி கிடையாது, உன் பேர் என்ன செய், உன் பேர் இன்னும் மல்கியா, நல்லா ஞாபகம் வச்சு உன் பேர் மல்கியா அப்படி சொல்லி கொடுத்து அந்த மிஷனரிமாருங்க கிறிஸ்துவலாக்கினார்கள். அவர்கள் கண்ட அந்த பழைய காலத்து ஆலயம் எங்கள் கிராமத்தில் இருந்தது. அது ஒரு மண் சுவர் தான். அந்த காலத்து சீமை ஓடு போட்ட ஒரு பழைய காலத்து ஆலயம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஒரு 10-20 அடி தூரம் தான் எங்களுக்கும் ஆலயத்துக்கும். அப்போ என்னுடைய வயசில் நான் சின்ன பையனாக வளரும்போது பிரியமாலாம் எப்போது நான் எங்கே இருப்பேன், ஆலயம் தான் இருப்பேன். எங்கள் விளையாட்டு எல்லாமே ஆலயம் தான். ஏன்னா எங்கள் அம்மா தேடி எங்கேயும் போக முடியாது. எங்கே வருவாங்க, சர்ச், அங்கிறதே கூப்பிடுவாங்க, என்னையுமே கூப்பிடு, என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நான் இங்கே தான் இருப்பேன். நான் என்னோட சில பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அது இப்போ திறந்தே இருக்கும். ஆலயம் இப்போ போட மாட்டாங்க, எல்லா நாட்களும் திறந்தே தான் இருக்கும். ஆகவே நான் எப்போதுமே எங்கே இருப்பேன்னா ஆலயத்தில். அதான் எங்களுக்கு ஸ்கூல் கூட, அங்கே ஸ்கூலும் நடக்கும், ஆலயமும் நடக்கும்.
பிறகு எல்லாமே நடக்கும். வாலிபர்லாம் வந்து நைட்டில் அங்கே பாட்டு ஜாம் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணும். அதனால் நான் என்னுடைய சின்ன வயசில் இந்த சாமியில் போல் எங்கே தான் இருந்தேன், ஆலயத்து தான் இருப்பேன். படுத்துக்கொள் சம்டைம்ஸ் வந்து பார்த்தா இந்த புல்பெட்டி இருக்கும், இந்த மர புல்பெட்டி, அதில் சில அறைகள் இருக்கும். அந்த அறையில் போய் என்ன செய்வேன், படுத்து தூங்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா தேடிட்டு வந்து இங்கே தான் தேடுவாங்க, தேடினா அங்கே இருப்பேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, சாமியில் இப்படி தான் வளர்ந்தார் சின்ன வயசுலேருந்தே. ஆகவே ஒரு நாளில் அவர் என்ன ஆனார், தீர்க்கதரிசி என்று காணப்பட்டார். தான் முதல் பேரிசபா மற்றும் எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் அவர் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசி, அந்த வாசம் அழகா, தீர்க்கதரிசி தான் என்று வழங்கினது. அவர் தான் தீர்க்கதரிசி, வேலை யாரும் கிடையாது, அவர் தான் தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு வளர்ப்பு யாருக்கு இருந்தது, சாமுவேலுக்கு இருந்தது. இரண்டாவது ஒரு யூனிக் யாருன்னா ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம் இப்படி அவருடைய வளர்ச்சியை குறித்து சொல்லுகிறது. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அல்லேலூயா. இவங்க வீடு எங்கன்னா எரிகோ. அந்த காலத்தில் ஆசாரியமார்களுக்கு கோட்ரஸ் எங்கன்னா எரிகோ. நிறைய ஆசாரியமார் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஊழியங்கள் அங்கே செய்ய அதாவது ஊழியங்கள் இருக்காது. ஆகவே சீட்டு போட்டு ஒவ்வொருக்கும் ஒரு நாளில் வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஊழியம். ஆலயத்தில் 1 மணி நேரம் ஊழியம். ஊழியம் செய்துட்டு பிறகு அங்கேயே தங்கிடுவாங்க. ஒரு வாரம் முழுதும் ஊழியம் செய்துட்டு அதுக்கப்புறம் வாரம் முடியல அவங்களுக்கான படியை வாங்கிட்டு, படினா சம்பளம் வாங்கிட்டு ஊருக்கு போயிடுவாங்க, எரிகோவுக்கு போயிடுவாங்க. அங்கே எல்லாரும் இருப்பாங்க. அப்படிதான் சகரியாவுக்கு சீட்டு விழுந்தது. எதுன மேலே, தூபம் காட்டுற அந்த ஊழியத்துக்கு அவர் மேலே சீட்டு விழுந்து அவர் தூபம் காட்டுற ஊழியத்தில் வராரு எருசலேம் தேவாலயத்தில். அங்கே வச்சு தான் என்ன நடக்குது, இந்த குழந்தை சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் யோவான் பிறக்கிற விஷயத்தை கேப்ரியல் தூதன் சொல்கிறார். ஏன்னா இவங்க வயது சென்றவர்கள். எலிசபெத் மலடி, குழந்தை இல்லை. ஆகவே சொல்கிறார் தூதன், சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்போ கேட்குறாரு பாருங்க. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் திருமணம் ஆனது. சகரியா 25 வயசில், எலிசபெத்து 20 வயசில். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆசாரியர்கள். கல்யாணம் பண்ண உடனே அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, குழந்தை வேணும்னு சொல்லி. அதுக்காக ஜெபம் பண்ணுறார். இவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு பிறகு ஊழியத்தை செய்ய எனக்கு ஒரு வாரிசு வேணும் ஆண்டவரே. ஆகவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும். யூதர்கள் மத்தியில் பாருங்கள், ஆண் பிள்ளை பிறந்தாதான் மதிப்பு, இல்லை மதிப்பே கிடையாது, மதிக்க மாட்டாங்க. விசேஷமாக ஆசாரியர்கள், லேவியர்கள், கண்டிப்பாக அவர்களுக்கு யார் வேணும், ஒரு ஆண் பிள்ளை வேண்டும். ஆகவே சகரியாவும் எலிசபெத்தும் மிகுந்த பாரத்தோடு ஜபிக்கிறாங்க, வருஷம் ஜபிக்கிறாங்க. எல்கனாவும் அண்ணாலும் அப்படித்தான். அவங்களும் யார், லேவி குடும்பம் தான். இவ்வளோ ஜபிக்கிறாங்க, ஆனால் ஜபம் கேட்கப்படலை. இப்போ சகரியாவுக்கு ஏறக்குறைய 80 வயசாச்சு. எலிசபெத்துக்கு 75 வயசாச்சு. மலடி, முதிர்ந்தவர்கள். இப்போ இன்றைக்கு சகரியா அவர் ஊழியத்தை முடிக்க போகிறார். இனிமேல் அவருக்கு ஊழியம் செய்ய முடிய வாய்ப்பு இருக்க போகிறது கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, மிகுந்த வேதனையோடு கூட அந்த வாரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தூபம் காட்டுற ஊழியத்தை செய்கிறார். தூபம் காட்டுறதுனா என்ன அர்த்தம், ஒரு தூப கலசத்தில் நெருப்பு போட்டு தூப பொடி போட்டு ஆலயத்துக்குள்ளே வந்து அதை அசைச்சு அந்த புகையை எழுப்பி, அதே நேரத்தில் வெளியிருந்து வரும்போது ஜனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருப்பாங்க. அவரவர்கள் தங்கள் ஜப விண்ணப்பங்களை சொல்லுவாங்க. ஐயா எனக்கு அது ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அது ஜெபம் சொல்லி அனுப்போம். அந்த காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவார் இந்த ஆசாரியர். ஜெபம் அது அவர் ஊழியம். 1 மணி நேரம் அந்த ஊழியம் நடக்கும், அவர் செய்கிற ஊழியம்.
அப்போ சகரியா என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு முறையும் அவர் இந்த ஊழியம் செய்ய அவர் வரும்போது ஜெபிச்சு விட்டு கடைசியாக ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாருங்க, எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த பீரியடு முடிஞ்ச போச்சு, இனி குழந்தை பிறக்காத நாட்கள் வந்தபோது அவர் என்ன பண்ணிட்டார், ஜெபத்தை நிறுத்திட்டார். இனிமேல் ஜெபம் என்ன பிரயோஜனம், நமக்கு வயசாகி போச்சு, இனிமேல் குழந்தைலாம் பிறக்காது என்று சொல்லிவிட்டு அவர் ஜெபிக்கிறது என்ன செய்தார், நிறுத்திட்டார். இந்த நாள் பாருங்க, சகரியாவை கேப்ரியேல் தூதன் சந்திக்கிற அந்த நாள் இவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாள். இவருக்கு இனிமேல் அங்கே வரதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பில்லை. அப்போ அன்றைக்கும் போல் என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்து முடிக்க போகிறார். அன்றைக்கு தான் அந்த விசேஷத்தை தரிசனத்தை கண்டார். தூபம் காட்டுற வேளையில் கேப்ரியேல் தூதன் வந்து சகரியாவே, இவர் பயப்படுறார். ஒரு தூதனை பார்த்தோன்னா எத்தனையோ வருஷம் ஒரு ஊழியம் செய்திருக்கிறாரு இந்த ஆலயத்தில். ஆனால் ஒரு நாள் இப்படிப்பட்ட காட்சி அவர் கண்டதில்லை. இந்த காட்சி கண்டு என்ன செய்கிறார், அவர் பயந்து நடுங்கி இருக்கும்போது, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 25 வயசில் கல்யாணமாகி 80 வயசாச்சு இப்போ. அப்போ இத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, இத்தனை வருஷம் ஆச்சு அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா அர்த்தம் என்ன, நீ எதுக்காக ஜெபம் பண்ண, ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண, வாரிசுக்காக ஜெபம் பண்ண, அந்த ஜெபம் கேட்கப்பட்டு இப்போ உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லி பிறகு சொல்லி விளக்குறார். அருமையான ஒரு காட்சி, அருமையான ஒரு ப்ரேயருக்கான ஒரு ஆன்சர் பெற்று சகரியா என்ன செய்கிறாரு, சந்தோஷத்தோடு கூட வீட்டுக்கு போகிறார். ஆனால் ஒன்று கொஞ்சம் டவுட், ஒரு சிம்பிள் ஒரு அன்பிலீஃப் வந்ததுனால இது சம்பவிக்கிற வரைக்கும் நீனா பேச மாட்டேன் என்று சொல்லி வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஒரு வாயை அடைச்சிருக்கிறார். சகரியாவால் எதுவுமே பேச முடியல. அவர் பேசாமல் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே பிறகு அந்த காரியம் சம்பவிச்சு எலிசபெத்து கருவுறாங்க. ஏற்ற நாளில் யார் பிறகுறது, யோவான் ஸ்நானம் பிறக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி உண்டாச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம், ஆச்சரியம் வேறு, ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி, இது இந்த வயசான காலத்தில் இவருக்கு இப்படி குழந்தை பிறந்து இருக்குது என்று சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு முன்னே இப்படி சம்பவம் நடக்கலையா, நடந்திருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆபிரகாம் நடந்திருக்குது, எல்கானா நடந்திருக்குது இல்லைங்களா. அந்த மக்கள் அதெல்லாம் என்ன செய்யலை, நினைவு கூறவில்லை. சரி, கடைசியாக இவர் யோவான் ஸ்நானங்க பறந்துட்டார். வீடு எங்க, எரிகோவில். பிள்ளை வளர்ந்து இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற நாள் வரைக்கும் எங்க இருந்தா, வனாந்திரத்தில். அப்போ பிள்ளை 3 வயசு பால் மறக்குது, இனி வளரணும், சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு மற்ற ஆகாரத்தை சாப்பிட்டு வளரணும். ஆனால் இந்த பிள்ளை எங்கே வளருகிறது, வீட்டில் வளரவில்லை, தாய் தாபனத்தில் வளரவில்லை, வனாந்திரத்திலே வளர்ந்தது. எப்படி இது சாத்தியம் வனாந்திரத்தில் என்று நாம் கேட்கலாம். இங்கே நாம் வேதத்தில் வாசிக்க முடியாத ஒரு சங்கதி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது என்னன்னா, அதாவது சவக்கடல் தெற்கு, சவக்கடலுடைய தெற்கு பகுதியில் குகைகள் இருந்துக்கும். குகைகள், அந்த குகைகளில் அந்த காலத்தில் லேவியர்களில் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்பி, அப்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத ஜனங்களோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்து சன்னியாசிகளாய் போயிடுவாங்க. யாரு, லேவியர்கள். எங்க போயிடுவாங்க, அந்த சவக்கடல் ஓரமாக இருக்கிற அந்த குகைகளுக்கு தங்கும்படி போயிடுவாங்க. இவங்கெல்லாம் யாரு, தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கணும் என்று விரும்புகிறவங்க. அதாவது 100%, 100% அன்றைக்கு நியாயப்பிரமாணம் தான் முக்கியமாக இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கண்டிப்பாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கொஞ்சம் பேர். அவங்க தங்கள் வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் இருந்து கழிக்க விரும்பாமல் நம்ம என்ன செய்வோம், வனாந்திரத்துக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு எந்நேரமும் என்ன செய்வோம், அந்த நியாயப்பிரமாணத்தை படித்துக்கொண்டே இருப்போம், தியானித்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி அதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு அங்கே போய் வாழ்கிறவர்கள்.
இவர்களுக்கு ட்ரெஸ்ஸு ஒட்டக மயிர், துணி, ஆகாரம் வெட்டுக்கிளி. யாராவது பொதுமக்கள் இவங்க சொந்தக்காரங்க விரும்பினால் ஆகாரம் செய்து கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க போய் அதை எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டோம். இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை அங்கே இருக்கு. இப்போது யோவான் ஸ்நானகன் 3 வயசாச்சு. அப்பா அம்மா பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நீங்கட போவேன், நான் அங்கே போகிறேன். எங்கே போகிறேன்? அந்த கோயில்களுக்கு போகிறேன், அந்த சன்னியாசிகளோட போய் நான் இருக்க போகிறேன், லேவியரோட கூட நான் இருக்க போகிறேன். இது எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும்? ஒரு கூட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று உனக்கு அது எப்படி தெரியும்? எனக்கு எப்படியோ தெரியும், நான் போக போகிறேன் என்று சொல்லி இந்த 3 வயது சிறுவன், கவனிங்க அருமையானே, அன்றைக்கு அன்னாள் 3 வயது சிறுவனை உன்னை ஆலயத்தில் விட போகிறேன் வா என்று கூப்பிட்டு கொண்டு பெற்றோருடைய துணையோடு கூட ராமாவிலிருந்து சிலுவைக்கு வந்தாங்க. இங்கே யாரும் வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்லி இந்த 3 வயது சிறுவன் என்ன செய்கிறான்? கிளம்புகிறான். அந்த லேவியர்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட போக முடியாது, யாரும் போக முடியாது. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும், அதுக்கப்புறம் போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த சிறுவன் என்ன செய்கிறான்? யோவான் ஸ்நானகன் அந்த வனாந்திரத்தை நோக்கி போவான். அப்படின்றால் இவனை வழிநடத்துவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் இவன் பிறக்கும் போதே, வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எலியாவை போல வளருகிறதற்கு, எலியாவுடைய பலத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அபிஷேகம் இனிமேல் இருந்ததுனால யாருமே இவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகமே எனக்கு சொல்லிக் கொடுக்கறது. அவனே செய்றான், அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு கொய்ந்தூர் வரைக்கும் அப்பா அம்மா வர்றாங்க. இவங்களும் வயசு சென்றவங்க, பாவம் சகரியாவும் எலிசபெத்தும் தள்ளாடி தள்ளாடி வர்றாங்க. தன் சிறு குழந்தை போகிறத அந்த போக்கை பார்க்குறாங்க. என்றாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசேஷத்தை, குணம், அந்த ஞானம், அந்த வெளிப்பாடு இதெல்லாம் அறிந்து கொண்டு அவர்கள் அதை தடுக்கிறதற்கு அவளால் முடியவில்லை. ஏனென்றால் இந்த குழந்தையை குறித்து ஏற்கனவே சகரியா சொல்லியிருக்கிறார். இவன் வந்து என்ன செய்வான்? பிற்காலத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறான், ஆகவே எலியாவுடைய பலத்தை அவன் பெற்றவனாக இருப்பான் என்று சொன்னதுனால இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? அனுமதிக்கிறார்கள். இந்த சின்ன இந்த யோவான் ஸ்நானகன் வந்து இந்த லேவி கூட்டத்தோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் 119ஆம் சங்கீதத்தை வாசிக்கும். இல்லை இப்போ இல்லை, நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த லேவி அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த தங்களை அர்ப்பணித்து கொண்ட அந்த லேவியருடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னா, எந்நேரமும் நியாயப்பிரமாணம், கற்பனை, நீதி, நியாயம், அதே தான் பேசுறது. அந்த 119ஆம் சங்கீதத்தில் 176 வசனங்கள் இருக்குது. அந்த நீங்கள் வாசிச்சா திருப்பி 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 ஒரே காரியம் தான் வரும், வேற எதுவும் வராது. இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய காரியம். அவங்க என்ன செய்றாங்க? பிரமாணத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறாங்க, திரும்ப திரும்ப வாசிக்கிறாங்க. இதே தான் அவங்க வேலையே, வாசிக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது, இதே தான். அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னால் ஒரு சில காரியங்கள் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேணும். பெரியமாளே, நான் அவளை சொல்லுகிறேன். 21ஆம் வசனம் 119, 21 வாசிங்க. அங்கே இருக்கிற அந்த லேவியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க மனோநிலம் எப்படின்னா, உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். கற்பனை விட்டு வழி விலகுகிற யாருங்க? அகங்காரிங்க. அவங்க என்ன செய்யணுமா? சபிக்கப்பட்டவங்க. அதாவது சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இஸ்ரவேலர்கள், மற்ற யூதர்கள் எல்லாரும் இவங்க பார்வைக்கு எப்படிப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவங்க. ஏன் சபிக்கப்பட்டவங்க? அவங்க கற்பனை விட்டு வழி விலகினவர்கள், வழி விலகி அப்படி இவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரு? பாக்கியவான்கள் யாரு? 1-2 வசனம். இவங்க பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்ற எல்லாரும் யாருங்க? சபிக்கப்பட்டவங்க. இன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரி ஊழியம் செய்கிறது, காய்பா இருந்தாலும் சரி, அன்னாளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இவர்களுக்கு யார்? அவங்க சபிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க என்ன இல்லை? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கவில்லை. ஆனால் இவங்க தான் நடக்கிறவங்க. இன்னொரு வசனம் வாசி, 53.
உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கன் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர், அவங்க நிமித்தம் இவங்களுக்கு என்ன வருதான்? நடுங்குறாங்க. அந்த மக்களை பார்த்தாலே இவங்களுக்கு நடுக்க வருது. ஐயோ, இவ்வளோ வசனத்தை வைத்து கொண்டிருக்கிறாங்க, இவ்வளோ பிரமாணங்களை வைத்து கொண்டிருக்கிறாங்க, இவ்வளோ சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க, இவ்வளோ தீர்க்கதரிசனம் இருக்குது, இதெல்லாம் படித்தோம் இவங்க என்ன செய்யல, நடக்கலையே, நடக்க மாட்டாங்களே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? நடுக்குகிறாங்க. ஆண்டவர் யார் நோக்கி பார்ப்பாரா? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பார். அப்ப தேவன் இவங்களை நோக்கி பார்க்கிறார், இவங்க அதை குறித்து நடுங்குறாங்க. 136 சங்கீதம் 136 வசனம் 136 வசனம் அதே சங்கீதத்தில் 119 136. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால், மனுஷர்கள் காத்து நடக்காதபடியினால என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. அழுது கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, இவ்வளோ தீர்க்கமாக நீர் உடைய பிரமாணங்களை எழுதி வச்சிருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர். ஆனா அவங்க இது அந்நியக்காரமாக நினைக்கிறாங்களே, நடக்க மாட்டாங்க, அழுது கொண்டே இருப்பார்கள். 158 வசனம் 158. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. அருவருப்பு. அந்த மக்களை காண்கிறதுக்கே இவங்களுக்கு பிடிக்காது, அருவருப்பாங்க. யார? மற்ற ஜனங்களை. இவங்க தாங்க அந்த லேவியர்கள். அப்போ யோவான் எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? இந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்து சிறு வயதிலேயே, யோசித்து பாருங்க, 3 வயசு பாலகன் அங்கே போய் அவங்களோட சேர்ந்து நியாய பிரமாணங்கள் வாசிக்கிறதுல, தியானம் பண்ணுறதுல, அவர்களை போல வளர்றதுல அவன் இருந்தான். எவ்வளோ காலம் வரைக்கும்? இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும். அதாவது 30 வயசு. 3 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் யோவான் எங்கே வளர்ந்தான்? அந்த லேவியர் கூட்டத்தின் மத்தியில் வளர்ந்தான். கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற கூட்டத்தோடு, வாசிக்கிற கூட்டத்தோடு அவன் வளர்ந்தான். அல்லேலூயா. 2 பேரும் சொன்னேன், ஒன்று சாமுவேல், இன்னொன்று யோவான். 3வது நம்பர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தாரு? அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 52 வாசிக்கும் போது ஆண்டவருடைய வளர்ச்சியை குறித்து சொல்லப்படுகிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்தார், ஆவியிலே பலன் கொண்டார். கடைசி வசனம் 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப இயேசு பாருங்க பிறந்தாரு பெத்லஹேம்ல. அப்புறம் சமயம் என்ன ஆயிட்டாங்க, அவரை தூக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. குழந்தையா இருக்கும் போது அங்கே ஒரு 2-3 வருஷம் இருந்தார். அப்புறம் கூட்டின்னு வந்தாங்க, நாசரேத்துக்கு போயிட்டாங்க. அங்கே தான் அவர் வளர்ந்தார். சாமியலை போலவோ யோவான் ஸ்நானங்களை போலவோ ஆலயத்தில் வளரல, வனாந்திரத்தில் வளரல. பின் யாரோட வளர்றாரு? அப்பா அம்மாவோட கூட வளர்றாரு, சொந்த கிராமத்தில் வளர்றார். 30 வயசு வரைக்கும் அவர் எங்கே இருக்கார்? நாசரேத். இவரை குறித்து அந்த எல்லா ஊர் மக்களுக்கு தெரியும். கலிலேயா கடல் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்து மக்களுக்கும் யாரு தெரியும்? இயேசுவை தெரியும். இயேசு யாரு? நாசரேத்தூரான். ஊர் பேர் சொல்லி. இயேசு யாரு? யோசேப்பினுடைய குமாரன், மரியாளுடைய குமாரன், தச்சன். இயேசு பற்றி எல்லா ஜனங்களும் அறிந்தது விஷயம் அது முக்கிய தச்சன். ஏன்னா அந்த காலத்தில் தச்சு வேலை மிகவும், அது நாற்காலி, மேஜை, கட்டில், கலப்பை, இப்படி என்னென்னலாம் செய்யணும் அங்கெல்லாம் செய்வாங்க, இங்கே தான் செய்வாங்க. அப்போ சுற்று கிராமத்து மக்கள் தங்களுடைய காரியங்களுக்காக எங்கே வருவார்கள்? நாசரேத்தூருக்கு வருவார்கள். யாரிடத்தில் வருவார்கள்? இந்த யோசேப்பின் குடும்பத்தை நாடி வருவார்கள். அங்கே இயேசுவானவர் இந்த குடும்பத்தில், கிராமத்தில் ஒரு தச்சனாக வளர்ந்தார். அல்லேலூயா. ஜனங்களோடு கூட அவர் மிங்கிள்டாக இருந்தார். ஜனங்களை விட்டு தூரம் போகவில்லை, குடும்பத்தை விட தூரம் போகவில்லை. குடும்பத்தில், சொந்த கிராமத்தில் அவர் வளர்ந்தார். ஆனால் எப்படி வளர்ந்தார்? இயேசு சொந்த ஊரில் குடும்பத்தில் வளர்ந்தாலும் கூட அவர் எப்படி வளர்ந்தார்? இப்போ சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்தார். அவருக்கு எந்த ஒரு பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? பரிசுத்தமாக ஜீவிக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தருணம் இல்லை. ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரு?
அப்படி செய்யாதவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுறார். அந்த லேவி கூட்டத்தின் மத்தியில் வாசம் பண்ணுறார். அவருக்கு அந்த தருணங்கள் கிடையாது. ஆனால் இயேசு எங்கே இருக்கிறாரு? சொந்த வீட்டில் இருக்கிறார். போதா குறைக்கு அப்புறமா 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க. 4 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ், 7 பேர். இயேசுவோட 8 பேர் மொத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர்? ஆமாம், இந்த குடும்பத்தில் எத்தனை பேர்? இவ்வளோ பேருக்கும் சம்பாதியம் இவங்க தான் பண்ணணும். யோசேப்பு இறந்துட்டார் சீக்கிரத்தில். இப்போ இயேசு தான் வாலிபனா என்ன செய்கிறாரு? தச்சு வேலையை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அப்போ 8 பேர் மத்தியில் இருக்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருக்க முடியுமா? 2 பேர் இருந்தால் போதும். 2 பேர் இருக்க மாட்டாங்க. 2 சகோதரிகள் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அக்கா அண்ணன் ஒன்றா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒன்றா இருக்கிறாங்களா? 2 பேர் இல்லை. என்ன சண்டை, என்ன சச்சரவு, தீர்த்து வைக்க முடியாது பெற்றோர்களுக்கு இவங்க செய்கிற காரியங்களை. அல்லேலூயா. எங்கள் பேர பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. 3வது பொண்ணுக்கு 2 பொண்ணுங்க. என்ன சண்டை வீட்டில் தெரியுங்களா? இவ என்று சொல்லி. மூத்த மகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் பயங்கர சண்டை. 7 நடு பொண்ணுக்கும் ஒரு பையன் பொண்ணு, அவங்களும் சண்டை சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அது மாதிரி செய்கிறாங்க பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது 8 பேர் உள்ள ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து வளருகிறார் என்றால் எப்படி வளர்ந்திருப்பார், எப்படி இருந்தார்? அவருடைய வளர்ப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும் பிரியமானே. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நாம் எல்லாரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடலா இருக்கு. அப்படின்னால அவரும் யாரை போல இருக்கிறாரு? நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடலா இருக்கிறார். நம்ம போல தான். அவருக்கு எந்த மனுஷத்தில் பார்க்கும்போது இயேசுக்கு நமக்கு என்ன கிடையாது? எந்த வித்தியாசம் கிடையாது. எந்த வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படி ஆனாரு? அந்த 17ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரம் 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஜனங்களுக்காக அவர் ஒரு பிரதான ஆசனா இருக்கிறதுக்காக எந்த விதத்திலும் அவர் மற்றவர்களை விட மேலாவோ கீழாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லாரோடும் சமமாக இருக்க விரும்புகிறார். ஒப்பாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் போல இருக்கிறார், எல்லாரும் மாதிரி இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறார்? 7ஆம் அதிகாரம், அது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும். அவர் யாருங்க? பரிசுத்தர். குற்றமற்றவரும். அவர் யாரு? குற்றமற்றவர். மாசு இல்லாதவரும். அவர் யாரு? மாசு இல்லாதவர். பாவிகளுக்கு விலகினவரும். பாவிகளுக்கு விலகினவர். வானங்களில் உயர்ந்தவருமான. இப்போ அந்த 4 குவாலிஃபிகேஷன் பாருங்க. அவர் யாரு? பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளோடு கூட இருக்கிறார். ஆனா பாவிகளோடு அவர் சேர்ந்து வாழவில்லை, விலகி இருக்கிறார். ஆண்டவர் கேட்பாரு 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த? பாருங்க, பொது மக்கள் மத்தியில் கேட்கிறார், யார் என்னை குற்றப்படுத்தும்? ஒருவரும் குற்றப்படுத்த முடியல. கடைசியா பிலாத்து முன்பு அந்த பிரதான ஆசாரியர் இயேசு மேல சாட்டின குற்றம் என்ன? இவர் தன்னை தேவகுமாரன் சொன்னாரு, தேவாலயத்தை இடிச்சு கட்டுவன், அதான் குற்றச்சாட்டு, வேற ஒன்றும் இல்லை. அவன் திரும்ப என்ன செய்தான் சொல்லு. அவர் எந்த குற்றம் சொல்லலை, சும்மாவே காரியங்களை சொன்னார். ஆகவே ஆண்டவர் பாருங்க வளர்ந்தது ஜனங்கள் மத்தியிலே, குடும்பத்தில், சொந்த கிராமத்தில் வளர்ந்தாலும் பாவம் இல்லாதவராய் வளர்ந்தார். அல்லேலூயா. ஆகவே தான் 3 பேரை ஒரு யூனிக் பர்சன்ஸ் சொன்னேன். சாமிகளோட வளர்ப்பு, யோவான் சனுடைய வளர்ப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதில் வளர வேண்டும் என்று பார்த்தோம்? அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சிறு குழந்தையாக பிறக்கிறோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட போது அல்லது ஞானஸ்நானம் நடக்கும்போது நம்ம யாரு?
சில்ட்ரன் ஆஃப் காட், சைல்ட் ஆஃப் காட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களும் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துக்குள்ளே பிறந்திருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், ஜலத்தினால் ஆவினால் பிறந்துட்டேன் என்றெல்லாம் சொல்லி நாம் அந்த மறுபிறப்பை குறித்து கொண்டாடுகிறோம். கிறிஸ்துக்குள்ளே நாம் பிறக்கிறோம். பிறந்து நாம் பிறந்த அந்த நிலையிலேயே இருக்கக்கூடாது. என்ன செய்ய, நம்ம ஸ்பிரிச்சுவலி வளர வேண்டும். நமக்கு வேண்டியது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதல்ல செய்ய வேண்டியது பேதுரு சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நாம கிறிஸ்துக்குள்ளே வளரணும்னு சொன்னால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஞானப்பால். அது என்னது? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் என்னவாயிருங்கள்? வாஞ்சியாயிருக்க வேண்டும். வாஞ்சை. அந்த யோவான் வளர்ந்த அந்த இடம் தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சிக்கிற ஒரு இடம். அந்த மக்கள் இரவு பகலும் வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு கூட தான் போய் சேர்ந்து அவர் வளர்ந்தார். ஆகவே நாம் கிறிஸ்துக்களே வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன வேணும்? ஞானப்பாலாகிய திரு வசனம் வேணும். நாம் அது வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? நமக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும். இன்றைக்கி வேத வசனம் வாசிக்க வேண்டிய பகுதி இருக்கும். டியூட்டி, ஒரு கடமை, ஒரு கட்டாயம், வசனத்தை வாசிக்கணும் இல்லையா? அப்படி தான் நாம் என்ன செய்கிறோம் அநேக நாளில். இல்லை, இந்த வருஷம் நான் பைபிளை வாசித்து முடிக்கணும், அது ஒரு வெறி. வசனத்தை வாசித்து முடிக்கணும் ஒரு வெறியில் என்ன செய்வோம்? வாசிப்போம், கடகடன்னு வாசிப்போம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வசனத்தை வாசிக்கிறது நமக்கு என்ன வேண்டும்? ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும், ஆசையோடு வாசிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கிறது நமக்கு என்ன வேணும்? ஒரு வாஞ்சை. அது இருந்தால்தான் நாம் மேற்கொண்டு அந்த வசனத்தினுடைய தாற்பயங்களை அறிந்து கொள்ள முடியும். எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம தருகிறதற்கு அவர் செய்கிற ஒரே ஒரு காரியம் வசனம்தான். தேவன் தம்முடைய எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் எதன் மூலம் கொடுக்கிறாரு? வசனத்தின் மூலம் கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நமக்கு பிழைப்பே அங்கே தான் இருக்கிறது. எல்லா காரியங்களும் தேவனுடைய வசனம். ஆகவே நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவாக நாம் கிறிஸ்துக்குள்ளே வளருவோம். நாம் எப்படி வளர வேண்டும்? எது வரைக்கும் வளர வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அளவு என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசிக்கும் போது இந்த முழுமையாக இந்த எல்லா வசனத்திலையும் ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறார், என்ன நமக்கு வைத்திருக்கிறார் வாசிக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், இதுல தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில், அறிவில் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய ரெண்டுத்தில் நம்ம ஒன்னு சாகணும். அந்த விசுவாசத்திலும் அந்த அறிவிலும் நம்ம என்ன செய்யணும்? ஒருமைப்பட வேண்டும், ஒன்றாக வேண்டும். விசுவாசம் வேண்டும், அறிவு வேண்டும், ரெண்டு எனக்கு வேண்டும் என்றுதான ஒரு நாளை ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். எது வரைக்கும்? பூரண புருஷர். அதாவது நாம் ஜஸ்ட் லைக் இயேசு கிறிஸ்து, இயேசுவை போல நாம் வளர வேண்டும். நம்ம சபை பேர் என்னது? ஜெய கிறிஸ்து மறுரூப சபை. மறுரூபம் என்னன்னா வேற ஒரு ரூபம். இந்த நம்முடைய ரூபத்தை விட்டுட்டு வேறு ஒரு ரூபத்தை பெறுறதான் மறுரூபம். வேறு ஜென்மம் வேணும், வேறு ஜென்மம். மனம் மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜென்மம் வேணும்னு ஒரு பாட்டு பழைய காலத்தில். வேறு ஜென்மம் வேண்டும்,
மன மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜன்மம் வேண்டும். வேறு ஜன்மம். உலகத்தில் சொல்லுவாங்க 7 ஜன்மங்க இருக்குது. நான் மரிச்சிட்டாக்கா அடுத்து பூனையாக பிறப்போம், பூனையாக பிறந்து மரிச்சிட்டாக்கா நாயாக பிறப்போம், நாயாக பிறந்து மரிச்சிட்டாக்கா யானையாக பிறப்போம். இப்படி 7 ஜன்மங்கள் எடுத்து அப்புறமா திரும்ப என்னவாக இருப்போம்? மனுஷனாக பிறப்போம், மனுஷனாக பிறப்போம். அப்போ இன்றைக்கி நான் மனுஷனாக இருக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம 7 ஜென்மத்தை எடுத்துக்கணும் அர்த்தம். 7 ஜென்மம் எடுத்து படாத பாடு உலகத்தில் பட்டிருக்கிறோம். கடைசி நமக்கு என்ன ஜென்மம் கிடைச்சிருக்குது? இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்குது. இப்போவாது எப்படியாவது தப்பி தடுமாறி என்ன செய்வோம்? அந்த சிவலோக பதவி அடைவோம், மோட்சத்தை அடைவோம். இல்லை தவறிட்டாக்க மீண்டும் ஒரு 7 ஜென்மம். அப்படி தான் மற்ற மதங்கள் நமக்கு கற்பிக்கிறது. பிரியமாலே, அது அல்ல, இது வேறு ஜென்மம். அர்த்தம் என்ன? மறுரூபம். மறுரூபம். இயேசு போலாகிற ஒன்று, அது இயேசு போல ஆக வேண்டும். அதற்காக தான் மறுஜம். அப்போ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷாங்க வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. என்னது? பரிசுத்தவான்கள் என்ன ஆகணும்? சீர் பொருந்தணும். சீர் இல்லாம இருக்கிற நிலையிலிருந்து பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், ஊழியத்தின் வேலைகள் இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பக்தி விருத்தி அடையும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். யாரோடு இணைந்து வளர வேண்டும்? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இணைந்து நாம் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? அவரை பற்றிய விசுவாசம், அவரை பற்றிய அறிவு, ரெண்டினால நாம் ஒருமைப்பட்டு வளர வேண்டும். பிரியமாளே, அப்போ ஜீசஸ் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட், ஜீசஸ் இஸ் அவர் மெஷர்மெண்ட். நம்ம பரலோகம் போனால் தேவன் நம்ம நியாயந்திருப்பார் என்று பார்க்கும். நியாயத்திருப்பு எல்லாருக்கும் உண்டு இல்லவா? தேவன் பரிசுத்தவான்களை எப்படி நியாயந்திருப்பார்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் அந்த நாளிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மனுஷன் சொல்றாரு. வேற ஊர்ல போய் அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லல? இயேசுன்னு சொல்லல, ஒரு மனுஷன் சொல்றார், சுவிசேஷம் சொல்றார் அந்த மக்களுக்கு. சரி, அறியாமையுள்ள காலங்களில் என்ன ஆண்டவர் இருந்துட்டார். இப்போ மனம் திரும்ப வேண்டும் சொல்லி எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே எல்லாரையும் தேவன் நியாயந்திருப்பார். யாரை கொண்டு நியாயந்திருப்பார்? அந்த மனுஷனை கொண்டு நியாயந்திருப்பார். அந்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயந்திருப்பார். இந்த மிலிட்ரி ஆள் எடுப்பாங்க, இராணுவத்துக்கு 1000 வாலிபர் என்ன செய்வாங்க? வந்து மைதானத்தில் உட்காந்துருப்பாங்க, வெறும் அண்டர்வேரோட போட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் நல்ல பலவிதமான ஃபிசிக்கல் டெஸ்ட் அவங்க எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா உயரம். என்னது? உயரம். ஒரு இலை இருக்கும், ஒரு கொம்பு இருக்கும். எல்லோரும் வரிசை செய்வாங்க, நிற்க வச்சு அங்கே வர சொல்லுவாங்க. அந்த அவங்க வச்சுருக்க அளவுக்கு மேலே நம்ம இருக்கணும். நம்ம போனால் அந்த குச்சி நம்ம தலையில் தட்டுப்படணும். அப்படி குனிஞ்சு எடுத்து போயிடுவாங்க. அவன் பாஸ். அதாவது இதில் அவன் பாஸ். சில வருவாங்க ஒரு மயிர் அளவுக்கு குறைவாக இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. தலை தட்டுப்படாது அந்த குச்சியில், அந்த கொம்பில். ரிஜெக்டட். அவன் கெஞ்சுவான், அவன் காலை பிடிச்சி கெஞ்சுவான், ஐயா ஐயா தயவுசெய்து விடுங்க, எனக்கு எவ்வளோ குறைஞ்சி போச்சு, ஒரு சின்ன இது அதான் இல்லைங்க. ஆனால் அவன் ரிஜெக்ட் பண்ணுவான் அந்த மிலிட்ரிக்காரன். இவன் என்ன செய்வான்? காலில் விழுவான், எப்படி யாரை விடுங்கன்னு சொல்லி அவன் விட மாட்டான்.
அவனுக்கு வேண்டியது வந்துன்னா அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இவ்வளோ இருக்கணும். நீ ஒரு ஒரு நூலுன்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ச்சில் 8 ஒன்று பாங்க ஒரு நூலுன்றது, அவ்வளோ நீ குறைஞ்சிருக்கிற இருந்தாலும் நீ செலக்ட் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணும். பார்த்தீங்களா? அவன் வரும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி பண்ணுவான், அந்த கொஞ்சம் எல்லாம் பண்ணுவான், ஆக்ட் பண்ணுவானுங்க இந்த வரவனுங்க. அந்த உயரத்தில் வந்து நம்ம தகுதியாகணும் என்று ஹைட்டில் நம்ம தகுதியாக இருக்கணும் சொல்லி பிரியமாளே, இங்கே பிதாவாகி தேவன் ஒரு மனுஷனை நமக்கு மெஷர்மெண்ட்டாக வச்சிருக்கிறார், ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்படி செய்வார் பிதாவாகி தேவன். அப்போ நம்ம யாரை போல வளர்ந்துருக்கணும்? அவருடைய வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செலக்டட் ஆகும், இல்லைன்னா ரிஜெக்டட் ஆகும். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஆகவே நம்முடைய வளர்ச்சி என்பது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் வளர்ந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் அவரை குறித்து அறிகிற அறிவுன்றது. இந்த அறிவு தான் நம்ம வளர செய்யும். அதற்கான பலன் தருகிறது கிருபை. கிருபை இல்லாட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அறிவும் கிருபை ஒன்று சேரும் போது நம்மால் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துக்குள்ளே ஒரு நாள் வளர முடியும். வளரும் அந்த தலையாகி கிறிஸ்துக்குள்ளே நாம் வளர்ந்து அந்த சாயலை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு தேவை. நாம் வளருகிறதுக்கு ஒரு சிம்பிள் 4 பிரின்சிபல். வளருகிறத இங்கிலீஷ்லாம் சொல்லுவோம் க்ரோ. என்னது? க்ரோ. GROW. GROW. G stands for, G என்ன சொல்லுது? Get on your knees and pray. G என்ன சொல்லுது? Get on your knees and pray. முழங்கால நின்று ஜெபி. ஜெபிக்கிறது தான் அந்த G சொல்லுது. அல்லேலூயா. சாமியில் என்ன செய்தார்? தேவாலயத்தில் போய் சின்ன வயசுலேருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபிச்சு அவரோடு கர்த்தர் பேசினார். சின்ன வயசில் ஆண்டவர் பேசினார். அவனுக்கு ஒன்றுமே விளங்கியிருக்காது, கர்த்தர் பேசின வார்த்தை ஒன்றும் விளங்கியிருக்காது. ஆனால் கர்த்தர் பேசினார் இல்லையா? அப்போது கெட் ஆன் யுவர் நீஸ் அண்ட் ப்ரே. அது என்னதுங்க? ஜி. 1 தெசலோனிக்கேயர் 5:17 என்ன சொல்லுது? எப்பொழுதும் இடைவிடாமல். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இடைவிட்டா என்ன ஆகும்? அந்த கேப்பில் யார் வந்துடுவா? பிசாசு வந்துடும். பிசாசு வந்துடுவான். ஒரு நல்ல விசுவாசி, கொஞ்ச காலம் நல்ல விசுவாசியாக இருந்தவங்களுக்கு பிசாசு பிடிச்சது. பிசாசு பிடிச்சி மறுபடியும் அவங்க வந்து ஆலயத்தில் வந்து அதுக்காக ஜபிக்க அந்த பிசாசு விரட்ட இருக்கும்போது நான் கேட்குறோம், நீங்கள் எப்படி இவங்க அவங்க நல்ல விசுவாசிகளாச்சு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க, ஞானசாயம் பெற்றவங்க, எப்படி நீ திரும்ப வந்தேன்னா அவங்க எனக்கு கேப் விட்டாங்க. அது சொல்லுது, அது எனக்கு கேப் விட்டாங்க. என்ன கேப் விட்டாங்க? அவங்க ஜெபிக்கிறது இல்லை. உனக்கு தெரியுமா? என்னை பார்த்து கேட்குது, உனக்கு தெரியுமா? அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, கேப் விட்டாங்க, நான் உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்களா? அதான் இடை விடாமல். அப்போ இடை விட்டா என்ன ஆச்சு? இடை விட்டா பிசாசு உள்ள வந்து நுழைஞ்சிக்குவான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 2வது ஆர். அதாவது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட் அண்ட் ஸ்டடி காட்ஸ் வேர்ட் டெய்லி. ரீட் அண்ட் ஸ்டடி காட்ஸ் வேர்ட் டெய்லி. இதானே ஜான் த பேப்டிஸ்ட் செய்தார். அங்கே போய் என்ன செய்தார்? டெய்லி அவர் என்ன தூங்கி எழுந்தோடனே அந்த பிரமாணத்தை வாசிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, அதை பேசுவாங்க. அது அவங்க வாழ்க்கையே, வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது யோவான் சொன்னாங்க, என்ன சரி ஆவிலே பலன் கொண்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் பெரிய ஒரு சக்தியுள்ள ஒரு வீரனாக யோர்தான் நதிக்கு வரார். சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறார். பெரிய பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் சாடுகிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கூவி அழைக்கிறார். எல்லாரையும் பார்த்து என்ன செய்கிறார்? ஒவ்வொருவரையும் பார்த்து. யாரையும் அவர் மதிக்கவில்லை. அவன் பிரதான ஆசாரியம் யாரையும் மதிக்கலை. அவர் யார்? தேவனுக்குள்ளே பலன் கொண்ட தேவ மனுஷன். காரணம் என்ன? அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தையிலே நிரம்பி இருக்கிறனால
அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு யாருமே எதிர்த்து நிற்க முடியல. ஸ்தேவான் பேசின அந்த ஞானத்தை கேட்டு யாருக்கும் என்ன செய்ய முடியல? எதிர்த்து நிற்க முடியல. ஏன்? ஃபுல்லாக ஹோலி பரிசுத்தாவில நிரம்பி வரதெல்லாம் என்ன? வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். செய்கிற வேலையை கிச்சன வேலை, பந்தி விசாரிப்பு செய்கிற வேலை. ஆனால் பேச தொடங்கினா யாருமே அவரோட கூட போட்டிக்கு நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஞானத்தை பேசுகிறார் ஸ்தேவான். ஆகவே 6 சொல்லுகிறது, ரீட் யுவர் பைபிள் அண்ட் மெடிடேட் டெய்லி. என்ன சொல்லணும்? வசனத்தை வாசித்து மெடிடேட் பண்ணணும். 3வது ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஃபர் யுவர் லைஃப் டு காட். உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்? ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. வாழ்க்கை என்ன சொல்லும்போது ஸ்பெஷலி அவர் பாடி, நம்முடைய சரீரம். பவுல் சொல்லார் ரோமரில் 12 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி, இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறது ஒன்று, நம்ம ஆஃபர் பண்ணுறோம். நம்மையே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்கிறோம். நம்முடைய அவயவங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். நம்முடைய அவயவங்களை என்ன செய்யலாம்? அநீதியின் அவயவங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல், அப்படி செய்யாம உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு நீதிக்குரிய அவயவங்களாக, அநீதிக்குரிய அவயவங்களாக அல்ல. கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார். நீதிமொழிகள் 6:16 ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை பாருங்க. மேட்டிமையான கண்ணு, பொய். நீதிமொழி 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், 5 அவயங்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்போ கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். அப்படி நம்முடைய அவயவங்கள் என்னென்ன? கண்ணு, நாக்கு, கை, காலு, இருதயம், இதெல்லாம் நம்முடைய அவயவங்கள். இது நம்ம என்ன செய்யணும்? நீதின் அவயவங்களாக நம்ம பாவிக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? அது ஆண்டவருக்கு சரணாகதியை ஒப்பு கொடுத்துடணும், ஜீவபலியை ஒப்பு கொடுத்துடணும். இது என்னுடைய கண் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கண். இது என்னுடைய நாவு அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய நாவு. இது என்னுடைய கை இல்லை ஆண்டவரே, உம்முடைய கை. என்னுடைய கால் இல்லை ஆண்டவரே. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? பாட்டு பாடுவாங்க உலகத்தில், கண் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போகலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனுஷன் போகலாமா. ஒரு பாட்டு. மனுஷன் எப்படி போகிறான்? கண்ணு பார்க்குற இடத்துல போகிறான் இல்லையா? அவன் பாட்டுன்னு நடக்கிறான். மனசு போகுது. எங்கே போகுது? பாவம் செய்ய, தீமை செய்ய, குற்றம் செய்ய, அநியாயம் செய்ய. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆஃபர் யுவர் லைஃப் டு காட். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வது W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ஷிப் இன் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட். நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை, சேவை, சேவிக்கிறது எல்லாம் ஒன்று. இங்கே வந்து நம்ம பாட்டு பாடி வசனத்தை கேட்டது ஆராதனை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாட செயலில் இருக்கும்போது நான் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம். ஆகவே நம்முடைய ஃபுல் லைஃபு ஆராதனைக்குரியதாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் என்று சொல்ல. அப்போ இடைவிடாமல் என்ன செய்தாலும் அது என்னது? நம்ம வீட்டில் சமைச்சா கூட அது ஒரு ஆராதனை தான் இல்லையா? காய்கறி வெட்டினே இருக்கிறோம், என்ன செய்யணும்? பாட்டு வெட்டணும், ஜபம் பண்ணிட்டு வெட்டணும். ஏதோ ஒன்று செய்யிட்டு கிச்சனில் என்ன செய்யணும்? ஜெபிச்சுட்டே செய்யலாம். பாட்டு ஆராதனை என்ன? எல்லா நேரம். அப்போ
ஆவியிலே நாம் என்ன செய்யணும்? எப்போதுமே ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ grow, get on your knees, ஜெபம் பண்ணி, ஆர் ரீடு, பைபிளை வாசி. மூன்றாவது ஆஃபர் பண்ண அர்ப்பணி. நான்காவது ஆண்டவரை தொழுதுகொள், ஆராதி, அவரை சேவி, அவருக்கு வேலை செய். அந்த நாட்களில் நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய இளமை பருவத்தில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வேன். சண்டே ஸ்கூல் சொன்னால் நாட் ஓன்லி இந்த சர்ச், எங்கே போனாலும் ஜனங்கள் பிள்ளைகள் மிகுந்து இருப்பாங்க. அப்போல்லாம் நிறைய ஸ்லம்ஸ் இருக்கும் சென்னையில். ஸ்லம்ஸ் ஏரியா, சைதாப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை, தேனாம்பேட்டை. பேட்டைன்னா என்ன? பேட்டை வாழ் ஜனங்கள், குடிசை வாழ் மக்கள் நிரம்பி இருந்தது தான் சென்னை பட்டணம். அப்போ நம்ம எங்கே போனாலும் பிள்ளைகளுக்கு பஞ்சமே கிடையாது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட நாட்டில் ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் எடுத்து, சிறு பிள்ளை மத்தியில் ஊழிய ட்ரைனிங் எடுத்து, நான் அந்த பிள்ளைகளுக்கு போய் என்ன செய்வேன், மாலை நேரங்களில் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு 5 days தொடர்ந்து போய் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பாட்டு, வசனம், கதை சொல்லி இயேசு இடத்துல நடத்துவேன். அப்போது அவங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன ஒரு கோரஸ், அப்போ அந்த காலத்தில் நான் சொல்லித்தரேன், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும். ரீட் யுவர் பைபிள், ப்ரே எவ்ரி டே. ரீட் யுவர் பைபிள், pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day. It will make you grow. Hallelujah. Simple. வேதம் வாசி, தினமும் ஜெபி, தினமும் ஜெபி, தினமும் ஜெபி. உன்னை வளர செய், உன்னை வளர செய். நாம் கிறிஸ்துக்குள்ளே வளருகிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஒரு இமயமலையில் போயிட்டு அதெல்லாம் கொண்டு வரனாலாம் வளர கிடையாது. என்ன? நாம் கிறிஸ்துக்குள் வளர சிம்பிள் திங், ஜஸ்ட் யூ ரீட் யுவர் பைபிள் அண்ட் ப்ரே. நாம் ஜெபிக்கிறோம் அருமையானவர்களே. நம்ம ஜெபங்கள் அநேக நேரங்களிலே என்னவா இருக்கிறது? நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்குது. அல்லது ஏதோ சபைக்கு அடுத்த ஏதோ ஊழியத்துக்கு எல்லா ப்ரேயருமே நம்முடைய ப்ரேயரு எதை சார்ந்திருக்கோம்? ரிக்வஸ்ட், அப்ளிகேஷன், சப்ளிகேஷன். அதானே நம்ம செய்கிறதெல்லாம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் இது செய், அதை செய், அதை செய், இதே தான் நம்ம சொல்லி ஜபிக்கிறோமே தவிர நம்முடைய ஜபங்கள் என்னவா இருக்கிறது இல்லை, தேவன் விரும்புகிறதா இருக்கிறது இல்லைன்னு தான் நம்ம அறிந்து கொள்ளணும். ஜபிக்கிற தப்புன்னு சொல்லலை, ஆனாலும் எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அருமையான பாஸ்டர். அவர் முழங்கால் நின்று இப்போதும் ஜெபம் பண்ணுவார், வேதம் வாசிப்பார். என்னுடைய ஏர்லி டேஸில் அவர் என்னை கேட்டார், நீ எப்படி பைபிள் வாசிக்கிற அப்படின்னார். நான் சொன்னேன், ஒரு ஆரம்பிச்சோன்னாக்க அப்படியே ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிப்பேன். சமயம் கழிச்சா 4 அதிகாரம் படிப்பேன், 5 அதிகாரம் படிப்பேன். அப்படி படிப்பேன், படிச்சுட்டே போவேன். எப்படி ஜெபம் பண்ணுவேன்? அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுவேன், என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஆத்துமாவில் ஜெபம் பண்ணேன், நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன், இந்தியாவுக்காக ஜெபம், ஊழியர்களுக்காக, மிஷனரி மேலே ஜெபம் பண்ணேன். இப்படி நான் என்னுடைய அனுபவத்தை அப்போ சொன்னேன் அவர் இடத்துல. அவர் சொன்னார், அப்படி இல்லை, அதெல்லாம் ஜெபமே கிடையாது, நீ பண்ணுறதெல்லாம் ஜெபமே கிடையாது. நீ முட்டி போட்டு வசனத்தை வேகமாக வாசிக்காத, ஒரு வசனம் வாசி, வாசித்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த வசனம் என்னோட என்ன பேசுகிறீங்க? இந்த வசனத்திலிருந்து என்னோட என்ன பேசுகிறீங்க? இந்த வசனம் யாரோட பேசப்பட்டது? இந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் பேசப்பட்டது? இந்த வசனம் எதற்காக பேசப்பட்டது? ஏன் பேசப்பட்டது? இப்போ இந்த வசனத்தில் நான் என்ன தெரிந்து கொள்ளணும்? நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அவசியம்? அதை எனக்கு இப்போ கற்றுத்தாரேன் இந்த வசனத்திலிருந்து என்று சொல்லி, நீ ஒரு வசனத்துக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த வசனம் வாசிக்க போக வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் அதை செய்தார், நான் அதை பார்த்துருக்கிறேன். எனக்கு கடினமான விஷயம் இதெல்லாம் செய்கிறது இல்லையா? என்றாலும் என்ன செய்யலாம்? நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? ட்ரை பண்ணலாமா? நிச்சயமாக ட்ரை. வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் நீர் என்ன என்னோட பேசுகிறீர்? நான் என்ன ஆண்டவரே கற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீர்? கர்த்தாவே, சொல்லும், அடியேன்
கேட்கிறேன். யார்? சாமுவேல் ஜெபம் பண்ணுறார். ஏன் ஜெபம் பண்ணார்? அதுக்கு முன்னே ஆண்டவர் பேசியிருக்கிறார். சாமுவேலே சாமுவேலே, இது ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? இது ஆண்டவருடைய வார்த்தை. யாருக்கு? சாமுவேலுக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இதுதான் அருமையாளே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறதும் நாம் அவரோட பேசுகிறதுமான ஒரு இணைப்பாக இருக்கிறது. வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்முடைய சார் பேசுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஜெபத்தின் மூலம் அவரோட கூட பேசுகிறோம். அப்போது நம்முடைய சம்பாஷணை எதற்குள்ளே இருக்க வேண்டும்? இந்த வேர்ட் ஆஃப் காட். ஆசியாவை ரட்சிக்க மாட்டேன், ஆப்பிரிக்கா ரட்சிக்க மாட்டேன், மிஷனரி மாதிரி, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உலகமே அவருக்கு தெரியும் இல்லையா? உலகமும் பூமியின் குடிகள் எல்லாமே அவருடையவைகள். அதனால் தெரியும், தெரியாமல் இல்லை. என்றால் நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை விட மேலான விஷயம் எதுன்னு சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே ஜெபிக்கிறது. அதான் ரீடிங் அண்ட் ப்ரேயர்னுடைய அந்த மூல உபதேசம். ரீட் யுவர் பைபிள் அண்ட் ப்ரே எவ்ரிடே. நீ ஒரு 5 வசனம் வாசி, ரொம்ப 5 அதிகாரம் இல்லை, 5 வசனம் வாசி. அந்த 5 வசனத்தை நாம் ஜெபித்து அந்த வசனத்தை நாம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு growth உண்டாகும், ஒரு வளர்ச்சி உண்டாகும், ஒரு ஸ்ட்ரென்த் உண்டாகும், ஆவியிலே பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டாகும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதற்கு அங்கே தான் ஆரம்பம். அந்த மறுரூபம் எங்கே உண்டாகும்? அங்கிருந்து ஆரம்பிக்கும். உள்ளான மனிதனில் இல்லையா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ எங்கன்னா மறுரூபமாகணும்? நம்ம மனதில், நம்முடைய இன்னர் மேனில், நம்முடைய ஹார்ட்டில் அந்த மறுரூபம் உண்டாக வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தை அங்கே வர வேண்டும். அந்த வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்றால் ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஒரு ஸ்பிரிச்சுவல் growth உண்டாகும். அதுதான் நாம் ஆண்டவரை போல மாறுகிறதுக்கான வாய்ப்பு. ஆகவே நாம் அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கோரஸை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியுமா? வேதம் வாசி, தினமும் ஜெபி. வேதம் வாசி, தினமும் ஜெபி, தினமும் ஜெபி, தினமும் ஜெபி. வேதம் வாசி, தினமும் ஜெபி, உன்னை வளர செய்யும், உன்னை வளர செய்யும், உன்னை வளர செய்யும். வேதம் வாசி, தினமும் ஜெபி, உன்னை வளர செய்யும். Read your Bible, pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day. It will make you grow. It will make you grow. It will make you grow. Read your Bible, pray every day. It will make you grow. ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நம்மலாம் யாருங்க? விசுவாசிகள். விசுவாசி, விசுவாசி, வி சு வா சி, விசுவாசி. இந்த எத்தனை எழுத்து இருந்தால் தான் யார்? விசுவாசி. இந்த வி எடுத்துருங்க. வி எடுத்துட்டாக்கா சுவாசி. ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் முக்கியமான அம்சம்னா அது சுவாசிக்கிறது. சுவாசிக்கிறனா ஜபிக்கிறது, ஜபிக்கிறது. அப்போ வி சு எடுத்துட்டாக்கா வாசி, வாசி, பைபிளை வாசி, வசனத்தை வாசி, வாசி. இந்த வா எடுத்துட்டாக்கா சி, சி, சி. அவன் என்ன செய்வோம்? சி என்று இகழ்வோம், சி என்று என்ன செய்வோம்? தூரம் போட்டுருவோம். சி. யாரும் மதிக்க மாட்டாங்க. தேவன் நம்ம மதிக்க மாட்டார். தேவன் நம்மை மதிக்க மாட்டார். தேவன் நம்ம மதிக்கணும் அப்படின்னா நம்ம வாசிக்கணும், சுவாசிக்கணும். அப்போ தான் நம்ம யார்? விசுவாசிகள். தேவன் நம்மை ஆனர் பண்ணுவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். வளர்றதுக்கான ஒரு சிம்பிள் வே தான் ரீடிங்கும் அண்ட் ப்ரேயும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சாமுவேலை குறித்து
சில பகுதிகளை நாம் செய்திகளாக யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். அப்போ ஒரு போதகர் இடத்துல வந்து சொன்னார், சாமுவேல் வந்து சின்ன பிள்ளையிலேயே ஆலயத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறீங்க, அது தப்பு. 8 வயசுல தான் போனார் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார் 12 வயசுல போனார். ஞாபகம் இருக்கா? நானும் தீர்க்கதரிசி தான் அப்படின்ற டைட்டிலில் நிறைய செய்தி நாம் யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். அப்போ நான் அடித்து சொன்னேன், இல்லை, சாமுவேலுக்கு ஒரு 2 வயசு இல்லை 3 வயசு தான் இருக்கும், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பருவத்தில் தான் சாமுவேல் ஆலயத்துக்கு போனார். இப்போ ஐயா பேசினோடனே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தவறாக வழி நடத்தல. 2 அல்லது 3 வயசுல சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்தில் போனார். அல்லேலூயா. அடுத்து யோவான் ஸ்நானனை குறித்து கேட்க ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அல்லேலூயா. 3 வயசுல வனாந்திரத்தில். ஆமென். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஷீட் எல்லாம் போட்டு அப்படியே வெக்கையில் இருந்துடும். தலைக்கு மேல ஒரு ஃபேன் வேணும், இங்கே ஒரு ஃபேன் வேணும். அல்லேலூயா. ஒவ்வொரு இன்ச்சுக்கு நமக்கு ஃபேன் வேணும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல தான் என்ன பண்றோம்? ஆண்டவரை தேடுறோம். ஆனா வனாந்தரத்துல போய் வெட்டுக்கிளியை சாப்பிட்டுட்டு ஒட்டக மயிரை உடுத்தி அந்த தோல் உடைய உடுத்தி கொண்டு யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணார்? வனாந்தரத்துல இருந்தார். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் சரி கர்த்தரோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலும் உம்முடைய ஆவியிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலும் ஆண்டவரே, நாங்கள் வளருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இடைவிடாமல் உம்முடைய முகத்தை தரிசிக்கிற, உம்முடைய சத்தத்தை கேட்கிற, உம்முடைய சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல அருமையான ஆலோசனைகளை உம்முடைய தாசன் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக, நல்ல தீர்க்க ஆயுசை கொடுப்பீராக. இந்த முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய மகனை தாங்குவீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் கோடான கோடி ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த அருமையான சபைக்காக, சபையாருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியம் பெருகி வளர ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை உள்ள கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி நாங்கள் நடத்தப்பட ஆண்டவரை ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரா. இந்த ஊழியத்திலே உம்முடைய கிருபை விளங்கட்டும். திரளான ஆத்துமாக்களை இந்த சபையிலே கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாத ஜெபத்தை ஐயா சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் நம்முடையோடும் சகல பரிசுத்தரோடும் கர்த்தரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.